நினைக்கவில்லை நான் இது போலே இருந்ததில்லை என் உயிரே. உன் பேரில் என் பேர் சேரும் நாள் இதுதான். தூக்கம் இன்றி நாள்தோறும் கரைகின்றேன் என் உயிரே. உன்னை பார்த்தாலே அது போதும், நீ சிரிச்சாலே அது போதும், பசிக்காதே ஒரு போதும் என் உயிரே. நீரச் சொன்னாலே அது போதும், அதை கேட்டாலே அது போதும், நொடி கூட வாழ்ந்தாலும் இந்த ஜென்மம் போதுமே. உனக்காக காத்திருக்கும் நிமிடங்கள் ஓர் சுகமே. உயிருக்குள் உனை தினமும் சுமந்திருப்பேன் ஒரு தாய் போலே. உன்னிமையோடு நான் இருப்பேன், கண்ணிமைக்காமல் நான் ரசிப்பேன், உன்னோடு கலந்திருப்பேன் என் உயிரே. காற்றாக நான் இருப்பேன், மூச்சோடு கலந்திருப்பேன், உன் கண்ணீரை நான் துடைப்பேன் என் நண்பன். டேய், நான் கூட என்னமோன்னு நினச்சேன்டா. நித்யாவை பார்த்தியா? எந்த சீன் சொன்னாலும் எப்படி நடிக்கிறாங்கன்னு. அவங்களுக்கு இந்த சின்ன வயசுலேயே இப்படி இவ்வளோ பெரிய ஃபேன் பட்டாளம் வந்துச்சுன்னு இப்போ தானே தெரியுது. ஏன் எல்லா டேரக்டரும் வந்து அவங்களே தான் நடிக்கணும்னு சொல்கிறாங்கன்னு அவங்க பக்கத்தில் வந்தவாடி தாண்டா தெரியுது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து திமிரு பிடிச்ச பொண்ணு அப்படி இப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் இப்போ பார்த்தா எவ்வளோ சாதுவமாக இருக்காங்கல்ல, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கடா. ஆமாண்டா, நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருக்காங்க. பரவாயில்லடா, அவங்க அப்பா அம்மா நல்லா வளர்த்துருப்பாங்களாட்டுக்கு. ஆனால் பாரேன், எந்த சீன் சொன்னாலும் அதோட கதாபாத்திரமாகவே மாறி அப்படியே நடிக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. எந்த சீனாக இருந்தாலும் ஒரே டேக்கில் எடுத்துடுறாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. யார்கிட்டையும் அந்த அளவுக்கு பேசவும் மாட்றாங்க. என்னன்னா என்ன அப்படிங்கிறதோட இருந்துக்கிறாங்க. ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்னா அவங்களோட ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு தான்டா. ஆனால் நான் தான் அன்னைக்கு தேவையில்லாமல் ஒரு மாதிரி திட்டிட்டேன். அவங்க மூஞ்ச பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அது ஒரு மாதிரி உறுத்துற மாதிரியே இருக்குது. அவங்க வந்தால் அதை சொல்லி பேசாமல் மன்னிப்பு கேட்டுடலாமான்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆனால் அதை நம்ம சொல்லி நம்மளை தப்பாக நினச்சி நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பக்கம் யோசனையாக இருக்குது. அதான் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு உறுத்திட்டும் இருக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க ரொம்ப நல்லவங்க தான். அதை எதுக்கு சொல்லிக்கிட்டு பேசாமல் விடு. அதெல்லாம் ஒரு விஷயமா? அதை ஏன் நம்ம சொல்லிக்கிட்டு? அவங்களுக்கு தெரியாத வரலுமே அது நல்லது. தெரிஞ்சால் ஒரு மாதிரி நம்மளை பார்த்து எப்படி நினைச்சாங்கன்னு கூட இருக்கலாம்ல. உனக்குள்ளே நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள தானே அது தெரியும். அது அப்படியே இருக்கட்டும், விட்டுரு. ஆமாண்டா, நீ சொல்கிறதும் சரிதான். இனிமேல் அந்த மாதிரி யாரையுமே நான் சொல்ல மாட்டேன்டா. ரொம்ப எவ்வளோ பெரிய தப்பு. ஆனால் தப்பு பண்ணுறவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க, இல்லாமல் கிடையாது இல்லை. இவங்க நல்லவங்கன்ட்டு இருந்தால் எல்லாருமே அதே மாதிரியா இருக்க போகிறாங்க. அந்த மாதிரி நானும் சொல்ல கிடையாது எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஒருத்தர் மாதிரியே என்ன மாதிரி நீ இருப்பியா, இல்லை உன்ன மாதிரி நான் இருப்பேனா? இருக்க மாட்டோம்ல. அந்த மாதிரி அவங்களோட கேரக்டர் பொறுத்து அவங்கவுங்க இருக்காங்க. இவங்க ரொம்ப அடிபட்டு வளர்ந்து வந்திருப்பாங்களாட்டுக்கு, அதனால அவங்க இப்படி இருக்காங்க. மற்றவங்கள பற்றி நம்ம ஏன் பேசணும்? படம் என்னோட கனவு படம்டா. ஆனால் இப்போதான் ஷூட்டிங் எடுக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. பரவாயில்ல, நல்லா ஓடிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நீ பக்கத்துலேயே போக மாட்டேற. ஏன்டா, தூங்கிட்டு இருந்தியா? பக்கத்தில் போய் இப்போ தானே சீன்லாம் சொல்லிட்டு எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தேன். அது கூடமா உனக்கு தெரியல, பார்க்கலையா? நம்ம வேலைக்கு சேர்ந்து புதுசுரா, ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறோம். எடுத்தோடனே எல்லாத்துலேயுமே நம்மளே விட்டுருவாங்களா சொல்லு? அதுவும் இல்லாமல் அவங்க இந்த படத்தை ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே அவங்களுக்கு வந்து அவார்டு வாங்கணும்னு சொல்லி தான். அது தெரியும் தானே. அப்போ எப்படி எடுத்தோடனே என்னை விட்டா நான் பண்ணுவேன் தான், நான் இல்லைன்னா சொல்ல கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அவங்க கூட நான் இருந்தேன்னா சரியா இருக்கணும். அதனால தான் போய் யார்கிட்ட என்ன பண்ணணும்னு வந்து சொல்லிட்டு வந்துட்டேன். என் கதை படமாவது இல்லை, எனக்கு அதுவே போதும். சரி தான். சரி, இதை பற்றி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சாப்பிட்டியா ஃபஸ்ட்டு? சாப்பிட்டேன். நமக்கு என்ன, உனக்கு படம் கிடைச்சதுலேருந்து ஒரே ஃபுல் மீல்ஸ் தான். 3 நேரமும் வச்சு நல்லா வாங்கிக்கிறேன். நான் தான் உங்கள் கூடயே சுற்றி வரேன். நானும் எங்கேயும் போகிறதில்ல. டேய், எனக்கு சான்ஸ் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பல்ல, என்னை கை விட்டுற மாட்டல்லடா. டேய், சொல்லி தாண்டா வச்சுருக்கேன், ஏன்டா இப்படி பேசுகிற? இருடா, இந்த படம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இல்லைடா, எனக்கும் சான்ஸ் வேணும்ல. எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீ தான். அப்புறம் நீ என்னை கை விட்டுட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? அதான் ஒரு மாதிரி பயமாக இருக்குன்னு தான் கேட்டேன். உனக்கு என்ன அவ்வளோ ஒரு நம்பிக்கை இல்லாத தானோ? அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்கன்னா நீ என் கூட ஃப்ரெண்டாகவே இருந்திருக்க தேவையில்லையே. நான் தான் சொல்லியிருக்கேன்டா. பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்குமே வந்து நம்பிக்கை வரலையாடு, ஃபர்ஸ்ட் படம் தானே அப்படின்றனால. அதனால தான் வெயிட் பண்ணு. சரிடா, இதில் ஒர்க் பண்ணுறதுக்காவது கொஞ்சம் காசு கிடைக்குது, அதாவது பரவாயில்லடா. சரி, இதை பற்றி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். மேடம் வராங்க, அமைதியர். ஹாய் குமார், ஆத்மா, என்ன 2 பேரும் ரொம்ப சின்சியராக பேசிகிட்டு இருக்கீங்களாட்டுக்கு? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க?
மேடம் அது ஒன்றும் இல்லை, சும்மா எங்கள் பழைய கதையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எப்படிலாம் அலைஞ்சோம், எங்கெங்கெல்லாம் அலைஞ்சோம், இன்னைக்கு ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு வந்திருக்குமே அப்படின்னு. மேடம் நீங்கள் சும்மா சொல்லக்கூடாது. நான் சொன்ன சீனில் நான் சொன்னதோட சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. எப்படி மேடம் உங்களால் மட்டும் இப்படி முடியுது? எவ்வளோ அழகாக நடிச்சிங்க தெரியுமா? பார்க்கும்போதே அப்படியே அப்படியே ரியல் மாதிரியே இருந்தது. ஆத்மா, அதுதான் ஒரு நடிகைக்கான அடையாளமே. அது எப்படி தெரியாத மாதிரி கேட்குறீங்க? நடிகைனா என்ன சும்மா இப்படி ஆடினா அப்படி ஆடினா போதுமா? நம்மளோட கதை என்னன்னு அதை உள்வாங்கி அது மாதிரியே நடிக்கிறது தான் ஒரு நடிகையோட வேலையே. ஆனால் இல்லை மேடம், நான் சொல்லி கொடுத்த காதல் தான் நீங்கள் நடிச்சிங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னையவே வந்துட்டு மெய்சிலுக்க வைக்கிற மாதிரி நடிச்சிட்டீங்க. நான் சொன்ன காதலா இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. டேய், அது மேடத்தோட திறமடா, அது கூடமா உனக்கு தெரியல? அடடா, நீங்க வேற. அட போங்க சார், நான் எங்க அதெல்லாம் யோசிச்சேன். அடுத்த வசனம் மறந்துடக்கூடாதுன்னு நான் எவ்வளவு கவனமா இருந்தேன் தெரியுமா? நீங்க என்னன்னா இப்படி பாராட்டிட்டு இருக்கீங்க. உங்களை மாற்றவே முடியாது, அதை நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். போங்க, ஆளை விடுங்க என்னைய. சரி குமார், உங்க ஃப்ரெண்டு லவ்வை பத்தி அவ்வளோ பெரிய ஸ்டோரி சொல்றாரு. ஏதோ லவ்வர் இருந்தாங்களாம், 3 மாசத்துல பிரிஞ்சுட்டாங்களாம். உங்களுக்கு என்ன, நீங்க எப்படி, உங்களுக்கு ஏதாவது லவ்வர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆசைதான் மேடம், எங்கே சோத்துக்கே வைக்க காணும். அதுக்குள்ளே நம்ம லவ் கல்யாணம்லாம் பண்ண முடியுமா? இப்போ தானே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு. என் ஃப்ரெண்டு இப்போ தான் படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கான். அவனை ஏதாவது வச்சாவது நான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆயிடணும்னு ஒரு ஆசை. அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். ஓ, சம்பாதிச்சு நல்லா பெரிய பணக்காரனான வாடி தான் லவ் கல்யாணம்லாம். ம். ஏம்மா நித்யா? சார் சொல்லுங்க சார். ஏம்மா, நான் சென்னைக்கு போகலான் இருக்கேன். வரத்துக்கு 2 நாள் ஆகும். ஆத்மாக்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆத்மா கூட நீயும் போய் இடம் எல்லாம் எப்படி லொக்கேஷன்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறியா? ஓகே சார், நானும் போயிட்டு பார்த்துட்டு வரேன். இங்கே சும்மா அடைஞ்சிருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல, அழகான கிராமமாக இருக்கு. நானும் போயிட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு வரேன். அப்படியே அம்மாவை போய் பார்த்துட்டு வாங்க. சரிம்மா, பார்த்துட்டு வரேன். சரி, நான் கிளம்புறேன். எப்பா ஆத்மா, பார்த்துக்க, புரியுதா? குமார் பார்த்துக்குங்கலாம். ஓகே சார். சரி சார். எம்மாடி போயிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். மேடம், இப்போ என்ன பண்ணலாம்? ஷூட்டிங் இப்போ ஓவர் ஆயிடுச்சு. சார் வேறு இடம் பார்க்க சொன்னார். நம்ம போய் பார்த்துட்டு வருவோமா? ஓகே, எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, போலாமே. டேய், நம்ம வந்துட்டு சும்மா எல்லாம் ஒரே இடத்துக்கு போய் பார்த்தோம்னா செட் ஆகாது. சரியா? 3 டீமாக பிரிஞ்சு போகலாம். நீயும் மேடமும் போங்க. நான் வந்து வேற ஆள் கூட போகிறேன். இன்னொரு செட்டை வந்து தனியாக விடலாம். ஆமாம் ஆத்மா, குமார் சொல்கிறதா சரி, அந்த மாதிரியே போகலாம். சரி, ஓகே. ஆனால் எங்கே போகிறதா இருந்தாலும் 6 மணிக்கெலாம் கரெக்டாக கீழே இறங்கிருங்க. இது புது ஊர், புது இடம், எங்கே என்ன இருக்குன்னு தெரியாது. ஞாபகம் இருக்கட்டும். சரிடா. நீ தான் பொண்ணோட போகிற, பார்த்துக்க. அதுவும் மேடம் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வா. டேய், எனக்கு தெரியாதாடா, போடா. மேடம், லொக்கேஷன் போதுமா? அப்படியே கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ தூரம் நடந்தோம்னு வர தெரியல. திரும்பவும் நடக்கணும்ல, அப்படியே நடந்து போவோமா? என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு. உன்னை தேடி வாழ்வின் மொத்த அர்த்தம் தருவேன். செல்லரிக்கும் தனிமயம் செத்துவிடும் முன் செய்தி அனுப்பு. என்னிடத்தில் தேக்கி வைத்த காதல் முழுதும் உன்னிடத்தில் கொண்டு வர தெரியவில்லை. காதலனை சொல்லுகின்ற வழி தெரிந்தால் சொல்லி அனுப்பு. மூக்கல்லுதிரும் சாலை வழியே பேசி செல்கிறேன். மரங்கள் கூட நடப்பது போலே நினைத்து கொள்கிறேன். கடிதம் ஒன்றை கப்பல் செய்து மழையில் விடுகிறேன். கனவில் மட்டும் காதல் செய்து இரவை கொள்கிறேன். கால் வேறு ரொம்ப வலிக்குது சார். எவ்வளோ தூரம் வேறு நடந்து வந்தாச்சு. இவ்வளோ சுதந்திரமாக இருந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு தெரியுமா? மேடம், அது வந்து உங்கள் பேருக்கும் புகழுக்கும் நீங்கள் கொடுத்த வேலை அது. ஆமாம் ஆமாம், மாலைக்கு கழுத்து நீட்டி சிரிக்கும் மனப்பான்மை கல்லடி பட்டாலும் இருக்க தானே வேணும். அது மாரி தான். நான் வருத்தப்படல, இதெல்லாம் தெரிஞ்சு தானே இறங்குறோம். இதோ பாருங்க, இந்த டேமு, இப்போ நம்ம சுற்றி வந்த மலை, இந்த காற்று, இந்த வெளியே இருக்கிற அப்படியே இப்போ இருட்டு காட்டுறதுக்கு அந்த நிலா தெரியுது பாருங்க, அது இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை ஒன்று கேட்கணுமே, காதல்னா என்ன சார்? நேற்று நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரே குழப்பமாயிடுச்சு, அதனால தான் கேட்டேன். காதல்னா அது வந்து அதையெல்லாம் விளக்கிக்கிட்டு இருக்க முடியாது மேடம். அது பாட்டுக்கு திடீர்னு வரும், வந்துட்டு போக முடியாதுன்னு அடம் பிடிக்கும். ரொம்ப வம்பு பிடிச்சது. எது ரொம்ப பிடிச்சதா? எப்படின்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். அட, நீங்கள் வேற சரியான ஆளாக இருக்கீங்க. கரெக்டாக கல்யாண வயசில் இருக்கீங்க, காதல் வயசில் இருக்கீங்க. இது வேற தெரியாத மாதிரி கேட்குறீங்களே. நான் என்ன சொல்கிறது? காதல்னா என்னன்னு என்னை கேட்குறீங்களே. இதையெல்லாம் உணரதான் பண்ண முடியும். தானாக ஏதோ நமக்கு யார் சொல்லி கொடுத்தும் வராது. அப்போது உங்கள் லவர் மேலே உங்களுக்கு ஏன் அந்த அளவுக்கு பெருசாக காதல் வரலன்னு சொன்னீங்க? அதுவா, நீங்கள் காலில் செருப்பு போட்டிருக்கீங்கல்ல, அதை கழட்டி நான் 2 அடி அடிங்களேன். இல்லை, தயங்காமல் அடிங்களேன், சொல்கிறேன். உங்ககிட்ட போய் இதை சொன்னேன் பாருங்க, எனக்கு ஏற்ற தண்டனை அதுதான்.
என்ன சார், என்ன என்னவோ ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறீங்க. வாங்க நடக்கலாம். ஆமாம், அந்த இடமெல்லாம் தெரிஞ்ச மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே, சரியான வழி தெரியுமா? இருட்டிக்கிட்டே வேற வருது. ஏன் மேடம் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, என்னை நம்பி வாங்க, உங்களை பத்திரமா அழைச்சிட்டு போகிறேன். மேடம் பார்த்து நடங்க, அங்கே பள்ளம் இருக்கு. ஆ ஆ, வலிக்குது. ஐயோ மேடம், ஐயோ கீழே வேற விழுந்துட்டீங்களா? அதுக்கு தான் சொன்னேன் பார்த்து நடங்கன்னு. பாருங்க கொக்கைக்குள்ள வந்து விழுந்துட்டோம். கையை கொடுங்க, கையை கொடுங்க. அச்சோ மேடம், ஐயோ மேடம் எந்திரிக்க முடியல, நானும் உங்கள் மேலே விழுந்துட்டேன். பேசாமல் ரெண்டு நெஞ்சம் பேசுதே, கண் பார்வை மெல்ல துண்டில் வீசுதே. நீ பூக்கள் எங்கு பூக்கும் வானம் காற்றில் வாசம் வீசுமே. நான் பேச வந்த வார்த்தை யாவும் கண்கள் என்று பேசுமே. ஏய் என்னடி காலையிலே மூஞ்சி இப்படி வச்சுட்டு நின்றுட்டு இருக்க? என்ன? ஆ, என்னாடி மூஞ்சி இப்படி இருக்குதா? என்னன்னு தெரியாது. நீங்களாம் என்ன ஆளாக தான் இருப்பீங்களோ. அவள் பாட்டுக்கு வெளியூரில் போய் ஒரு வாரமாக டேரா போட்டாலே முடிக்க வேண்டிய படம்லாம் வந்திருக்குதே, அது என்ன பண்ணுறது? 4-5 படம் இருக்குதே, கவலைப்பட மாட்டாளா? கை நீட்டி காசு வாங்கல? அவன் என்னை பிச்சு திங்கிறான். இந்த படம் வேணும்னு சொன்னால் கேட்டாதானே? 5 காசுக்கு போகாத அந்த படம், அது எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. இவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும். நாளைக்கு நானே நேரில் போய் அவளை இழுத்துட்டு வந்துடுறேன் பாருங்க. பத்மாவதி, தேவையில்லாம நீ கத்திக்கிட்டு இருக்க, புரியுதா? ஆ? எந்த இடத்துல போய் என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியாது. ஆ? அவ பாட்டுக்கு போயிருக்கிற இடத்துல அவளை எதுக்கு தொல்லை செய்ய போற நீ அவளை சுலபமா திட்டிட்டு பேசிடலாம். ஆனா அவன் நம்மளை முறைச்சிக்கிட்டான்னு வச்சுக்க, முதலுக்குமே மோசமாயிடும். அப்புறம் வருத்தமாக தான் படணும். தெரியும்ல, உனக்கு என்னன்னு தெரியணும்னு நான் சொல்ல தேவையில்ல. நமக்கு அவ மேல எந்த உரிமையும் கிடையாது. என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதையே சொல்கிறீங்க? அவளை எவ்வளோ பாடுபட்டு நான் வளர்த்துருப்பேன். அடிக்கடி இப்படி நீ சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, இது மற்றவங்களை ஏமாத்துறதுன்னு எனக்கும் தெரியும். என்ன நீங்கள் இதையே சொல்லி பயம் காட்டிட்டு இருக்கீங்க? ஆமாம், நித்யா நம்ம பெத்த பொண்ணு இல்லை தான், எப்படியோ அவள் கூட நம்ம சேர்ந்தோம்ல. திருவிழாவில் காணா போன பொண்ணு தான், அதை நம்ம தானே எடுத்து வளர்த்தோம். என்னென்ன செஞ்சு அவளை நான் நடிகையாக்கினேன். அவளோட திறமை ஷூட்டிங் போன உடனே அவள் சட்டு புட்டுன்னு அதை கற்றுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டா. அவள் நம்மளை தானே பெற்றவங்கன்னு நினச்சிட்டு இருக்கா. அதை நீங்களே சொல்லி கெடுத்துருவீங்களாட்டுக்கு. நீங்கள் ஒருத்தர் போதும். நான் ஒன்றும் கெடுக்கல, சரியா? நீயே கெடுத்துடக்கூடாதுன்னு தான் இவ்வளோ சொல்கிறேன். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. எதை சொன்னாலும் அவகிட்ட அன்பாக சொல்லி காரியத்தை சாதிக்க பாரு. கலைப்படம் பண்ணுறேன்னு ஆசைப்படுறாளா? விட்டுடு. அதுக்கு ஈடாக 1000 படத்தில் நடிச்சிட்டு போகிறா. அவசரப்பட்டு நீயே போய் அங்கே நடக்கிறதெல்லாம் கெடுத்துட்டின்னு வச்சுக்க, நமக்கு அதுதான் பெரிய தொல்லையாக முடிஞ்சிடும். கொஞ்சம் நினச்சி பார்த்து நடந்துக்க. அட ஆமாம், இதை பற்றி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை பாருங்களேன். நீங்கள் சொல்லவும் தான் எனக்கே யோசனை வருது. ஆமாம், அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் கெடுத்துடக்கூடாது தான். நித்யாவை பார்த்து எந்த பயமும் இல்லை தான், இருந்தாலும் அவளை எப்படியாவது நம்ம கூடயே வச்சுக்கணும். எப்படி அவளை இங்கே கூட்டிகிட்டு வர்றது, என்ன செய்யறதுன்னு தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ஹாய் மம்மி டாடி. மா, நான் சொன்னதை நீங்க காதுலயே போட்டுக்கலையா? எது? அந்த படம் எதோ எடுக்க போகிறேன்னு சொல்கிறியா? அதுவா? நான் சொல்கிறத கேளு, அதெல்லாம் வேணாம். பணத்தை வீணாக்காத, பாடுபட்டு சேர்த்ததுரா. என்னம்மா நீங்க? நான் கதாநாயகனா நடிக்கணும்னா நம்ம தான் படம் எடுக்கணும், நீங்க தான் ஏற்பாடு செய்யணும். இப்ப அக்காவுக்கு இருக்கிற நல்ல மார்க்கெட் இருக்கு, அதை பயன்படுத்தி சுலபமா காசை அள்ளிடலாம். இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். நானும் 10 ரூபா கூட தரமாட்டேன். பாருங்கப்பா, நீங்களாவது சொல்லக்கூடாதா? அப்பாவாவது ஆட்டுக்குட்டியாவது யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஓ அப்படியா? சரி, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க மூலியமா நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நான் போறேன். பத்மா, நான் சொல்றத கேளு, சரியா? நான் சொல்ற மாதிரி செய்யி. நித்யா கதறிக்கிட்டு இங்க வருவா. பிள்ளைங்கள சின்ன வயசுல பாத்துக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறம் அவங்கள நம்ம புடியில வச்சிருக்கிறது தான் பெரிய விஷயம், சரியா? அதான் ரொம்ப முக்கியம். சரிங்க, சொல்லுங்க. சே, என்ன நம்ம மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு. நானும் எவ்வளோ படம் நடிச்சிருக்கேன், எத்தனை கதாநாயகனுங்க மேலே வந்து விழுந்து எழுற மாதிரிலாம் வந்து படம் நடிச்சிருக்கேன். ஆனால் யார் மேலேயும் எனக்கு வராத உணர்ச்சி ஆத்மா மேலே ஒரு மாதிரியா இருக்கேன். இதுக்கு பேர் என்னன்னு தெரியலையே, ரொம்ப சங்கடமாக வேற இருக்கு. ஆத்மாவை வேற நேருக்கு நேராக பார்க்க முடியல, என்ன பண்ணுறது? இதுக்கு பேர் என்னவா இருக்கும்? ஒருவேளை ஆத்மா மாஞ்சி மாஞ்சி சொன்ன காதலாக இதாக இருக்குமோ? அவங்ககிட்டயே அவனுக்கு எனக்கு காதல் வந்துருச்சான்.
அவன் கையால் தொட்டத்துக்கே இவ்வளோ இதாக இருக்கே, என்ன சொல்கிறது? நம்ம கையை தொட்டத்துக்கே அவனுக்கு காதல் வந்துடுமா? அவனுக்கு வந்துருச்சா எனக்கு வந்துருச்சான்னு தெரியலையே. ஸோ அவங்க கையை கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு நான் வேற இழுத்து அவங்க மேலே வேற விழுந்துட்டேன். அதுக்கு பேசாமல் அவங்களே எந்திரிச்சிருக்கலாம். அவங்க நீ தப்பாக நினச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல, அதான் தூரமாக போய் நிற்கிறாங்க. ஒரு மாதிரி சங்கட்டமாக வேற இருக்குது. ஆனால் எனக்கு என்னோட லவ்வர்கிட்ட வராத ஃபீலிங் இப்போ என்ன திடீர்னு மேடம் கிட்ட வந்திருக்கு. இது ஒரு மாதிரி புதுசாக இருக்கே. ஒரு பொண்ணு கூட நானும் 3-4 மாசமாக பழகினேன். அப்போல்லாம் வராதது ஒரு விரல தொட்டத்துக்கு இந்த மாதிரி ஆயிருக்குமா என்னன்னு தெரியலையே. ஆனால் அவங்களுக்கு வலிச்சிருச்சா என்னன்னு தெரியல. நம்மளே போய் கேட்போம். நித்யா, நான் வேணும்னு மேலே விழுவலம்மா, ரொம்ப வலிச்சிருச்சா? சாரிம்மா. உன்னோட பூ போல இருக்கிற தேகத்து மேலே நான் வேணும்னு விழுவலம்மா. கையை பிடிச்சி இழுக்கும் போது என்னால் பேலன்ஸ் பண்ண முடியாம தாம்மா மேலே விழுந்துட்டேன். ரொம்ப வலிக்குதாம்மா, மன்னிச்சிருமா. நான் வேணும்னு செய்யல. அது வந்து சோ என்ன திடீர்னு மேடம் கை நீட்டி பக்கத்தில் உட்கார வச்சு கையை இப்படி அணைச்சி என்னையே பார்த்துட்ருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. என் ரத்த ஓட்டமெல்லாம் நின்றுட மாட்டேக்கே, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் பூ போல தேகம், ஒரு விரல் பட்டத்துக்கே எப்படி இருக்குது. எல்லாரும் கையை வேற பிடிச்சி உட்கார வச்சுருக்காங்க. எல்லாம் மீறி எதுவும் செஞ்சிடக்கூடாது. ஆத்மா அமைதியாக இருக்கும் மனசுக்குள்ளாரியே போகும். ஆனால் கண்ணோட கண்ணை வச்சு பார்க்கும்போது அப்பா எவ்வளோ ஒரு பேரழகியாக இருக்காங்க. இந்த அழகு யாருக்கு கொடுத்து வச்சிருக்குன்னு தெரியல. நம்ம ஏதாவது பேசலாமா? இல்லை ஏதாவது நினச்சிக்குவாங்களா என்னன்னு தெரியலையே. நம்ம வேகமாக மூச்சு விட்டா கூட அவங்க நித்யாவுக்கு வலிச்சிருமோ என்னமோ தெரியல. நித்யா, நித்யா. இது தண்ணீர் ஊற்றியா நீரும் நான் பன்னீர் ஊற்றினால் மாறும் தேகங்கள் பரிமாற உள்ளங்கள் இடமாறும் பேரின்ப பூஜைகளே பெண்மைக்கு பரிகாரம் இல்லாமலும் என்று சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலர் குளிரது உயிர் குளிரது காதல் உறவாடி மோட்ச வழி தேடி கடலரை தீ பிடித்தால் நீங்களின் கனவுகள் கலைவதில்லை. ஊர்களில் தீ பிடித்தால் காதலில் அறிவதில்லை. குளிரது காதல் உறவாடி. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? நித்யா மேடம், ஆத்மா சார், எங்கே இருக்கீங்க? இங்கே தான் இருக்கோம். வாங்க வாங்க, பள்ளத்தில் விழுந்துட்டோம். ஐயோ அப்பா, இங்கே தான் இருக்கீங்களா 2 பேரும்? நான் கூட ஏதோ வழி தெரியாமல் எங்கேயாவது போயிட்டீங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துட்டோம். சரி சரி வாங்க. ஆமாண்டா, நாங்களும் இப்படி நடந்து வந்துட்டு இருந்தோமா, அப்படியே ஒரு மாதிரி இருட்டாயிடுச்சு. அதுக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் நீங்கள் வந்துட்டீங்க. சரி, அதுக்கு எப்படி இந்த பள்ளத்துக்குள்ளே வந்து உக்காந்தீங்க? இல்லைடா, இதுக்குள்ளே ஏதாவது ஷூட்டிங் பண்ண முடியுமான்னு அப்படியே பார்த்தோம், அப்படியே கீழே வந்துட்டோம். சரி சரி வா, எல்லாம் ஆளுங்கெல்லாம் மேலே நிற்கிறாங்க, வா போகலாம். போகலாம் வா. வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து